நான் இதில் நிறைய அதிகமாக சந்தித்தது வந்து பெண் முருக பக்தர்கள் தான். ஒரு 100 ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 ஃபோன்கள் வந்து சார் எனக்கு வந்து எப்போயுமே ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருமான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போலாம் இந்த பாடல் படிங்க. எங்கெல்லாம் முருகப்பெருமான் 6 படியில் அதீத சக்தி கொண்ட இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த பாடல் படிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அது முருக பக்தராக இல்லைனா கூட இந்த பாடல் முருகரை கும்பிட்டுருந்தா தான் இந்த திருப்புகழ் பாடல் வேலை செய்யுமா அப்படிலாம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட இது ஒரு பாடமாகவும் ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறத நினச்சி படிங்க. கண்டிப்பாக இந்த பாடலுக்குண்டான சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மனிதராக பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த திருப்புகழ் பாடல் பொருந்தும். இந்த திருப்புகழ் பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு அன்னையனார் சொல்லியிருக்காரு. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் 1 வருடம் போன வாரம் முடிஞ்சு ஆரம்பித்து உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு குமுதம் சேனலில் பேசுகிறப்போ இது சரியாக வருமாங்க சார், மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், சார் இது எதுவுமே நம்ம நடத்தலை, முருகர் தான் நடத்துகிறாரு. முருகப்பெருமான் சொன்ன பணியை தான் நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக முருகர் அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் கொடுத்து நடத்துவாருன்ட்டு. பல தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி ஒவ்வொரு வாரம் ஷூட் எடுக்கிறப்போ பல சோதனைகள் தடைகள் தாண்டி தான் இந்த நேர்காணலே நடக்கும். இப்போயும் கேமரா வேலை செய்யலை, மைக் வேலை செய்யலை அப்படின்னு பல தடைகள் தான். ஏன்னா எப்பயுமே நம்ம பலரோட கர்மவினை மாற்றணும் அப்படின்னால இயற்கை வந்து பல சோதனைகள் கொடுத்து அதன் மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஊழ்வினை கர்மனை மாற்றக்கூடிய விஷயத்தையே கொண்டு போய் சேர்க்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பாடல் மூலயமாவோ இல்லை எழுத்து மூலயமாவோ ஒரு விஷயம் போதுனாலே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விதியை மாற்றும் புத்தகம்னு ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே இயற்கை படிக்கக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு வருஷமாவது ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கை தானாகவே கொடுக்கும். புக்கு வாங்கினதே மறந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த புக்கு இருக்கிறதே உங்களுக்கு நினைப்புக்கு வராது. அப்படி தான். ஸோ இந்த திருப்பம் தரும் திருப்புகளில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22 பாடல்கள் வந்து நாங்கள் கொடுத்தோம். இந்த 22 பாடல்களுமே உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு போய் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் நான் இந்த பாடலை பாடி பயன்பெற்றிருக்கேன், எனக்கு இந்த பாடல் வாழ்க்கையை மாற்றிச்சு, இந்த பாடல் எனக்கு வேலையை கொடுத்துச்சு, இந்த பாடல் பாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே முருகப்பெருமான் கருணையால் இது நடந்தது, முருகப்பெருமான் அருளால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நான் ரொம்ப மெய் செலுத்து போயிருக்கேன். அப்படித்தான் இப்போ வரைக்கும். அது 1 வருஷம் இவ்வளோ சீக்கிரம் போகுன்றது வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. சென்ற வருடம் தொடங்கி 2025 தொடங்கி இப்போ 2026 வந்து முடிஞ்சிருக்கு. 22 பாடல்கள் நிறைவாக கொடுத்துருக்கோம். மொத்தம் 51 பாடல்கள் வந்து நான் தேர்வு பண்ணேன் திருப்பம் தரும் திருப்புகளில் கொடுக்கறதுக்கு. அதில் 22 பாடல்கள் உண்மையிலே வந்து ஒவ்வொரு பாடலும் முருகப்பெருமான் கருணையாலும் முருகப்பெருமான் உத்தரவோடும் கொடுத்த பாடல்கள் தான். பாடலை வந்து நான் முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கின காலத்திலேருந்து, முருக பக்தர்கள்ட்ட ஃபோனில் பேச ஆரம்பித்த காலத்திலேருந்து, ஒரு சில பேரை சந்திக்கிறப்போ சொல்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த பாடலை வந்து நான் நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். அப்படி பரிந்துரை பண்ண பாடலை வந்து முருகர் அருளால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களை கொண்டு போய் சேர்க்குறேன். முருக பக்தர்கள் படிக்கிறது ஒரு காரணமாக இருக்குன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அது என்ன மாதிரி ஒரு பாடல்னா, ஆபத்து அணுகாது இருக்க பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். இந்த ஆபத்து அப்படின்றது வந்து சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நான் இதில் நிறைய அதிகமாக சந்தித்தது வந்து பெண் முருக பக்தர்கள் தான். ஒரு 100 ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 ஃபோன்கள் வந்து சார் எனக்கு வந்து எப்போயுமே ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருமான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் போனதுக்கப்புறம் அவருக்கு எதாவது ஆகிடுமா, இல்லை பசங்க வெளியே போயிருக்காங்க அவங்களுக்கு எதனா ஆகிடுமா, ஏதாவது ஒன்று விபத்து ஆகிடுமா, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எதாவது நம்மளுக்கு ஃபோன் வருமானு ஒரு மனக்கலக்கத்திலே இருப்பாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவனோட என்ன அலைவரிசை தான் காரணமாக இருக்கும். நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் யாரையாவது ஒரு பற்றி நினச்சிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன அலைவரிசை தான். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, இது நடந்துடக்கூடாது நீங்கள் அதிகமாக நினைக்க அந்த என்ன அலைவரிசையை பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுத்தி அதை நடக்க வச்சிடும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே கூடுமான வரைக்கும் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே கேளுங்கன்னு சொன்னது காரணம். அதே சமயத்தில் வந்து நம்ம வீட்டுக்காருக்கு எதனா ஆகிடுமோ, ஆபத்து ஆக்சிடென்ட் எதனா ஆகிடுமோ, இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த என்ன அலைவரிசையை போய் அவர் நல்லா போயிட்டு இருந்தால் கூட அவரோட மனசை இல்லை ஒரு மூளை அலைவரிசையை மாற்றி ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலயமா நிறைய பேர் துன்பம் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு எத்தனையோ உதாரணங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த பாடல் வந்து நான் பரிந்துரை பண்ணுவேன். இந்த பாடல் படிங்கம்மா, இந்த பாடல் கேளுங்க. இல்லை இந்த பாடல் உங்களால் படிக்க முடியல, எழுத முடியல அப்படின்னா யாராவது ஒருத்தங்க பாடுற குரல் பதிவு எவ்வளோ இருக்குது, அது ஒரு சும்மாவாக நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படின்னு நான் எத்தனையோ இடத்துல வந்து பரிந்துரை பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த ஆபத்து அணுகாது இருக்க பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். இந்த பாடலோட ஒரு முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இது குரல் வடிவாகவும் என்னோடய நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியில் வரும். அதே சமயத்தில் எழுத்து வடிவாக புத்தகமாகவும் வருது. நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து சொன்னாங்க, புத்தகங்கள் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் சார், இந்த எல்லா புத்தகமும் சேர்த்து நான் ஜெராக்ஸ் எடுத்து முருக பக்தியில் கொடுக்க போகிறேன்னாங்க.
ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் வந்து நம்ம யாரோட தலையெழுத்தையும் கர்மவினையும் மாற்றுறதுக்கு முன்னாடி பல சோதனைகள் வரும். அதேமாதிரி ஒரு முருக பக்தர் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நான் எடுத்துகிட்டு போய் புக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேங்க சார். கடைசி வரைக்கும் என்னால் போக முடியல. ஃபஸ்ட்டு கிளம்பும் போதே கேட்டில் இடிச்சுக்கிட்டேன். அதை தாண்டி போனால் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லி ஃபோனில் சொன்னால் அவங்களுக்கு அது புரியலை. புத்தகம் கடைசி வரைக்கும் என்னால் போய் சேர்க்க முடியல. இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பல சம்பவங்களை உணர்றேன். இந்த திருப்பூந்துரன் திருப்புகழ் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கே முன்னாடியே ஒரு பல சோதனைகள் தடைகள் இருக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல தடைகளை தாண்டி தான் ஒவ்வொரு பாடலும் நான் பதிவு பண்ணியிருக்கின்றது வந்து ஒரு பெரிய உண்மை. பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சதுக்கே முருகப்பெருமான் நடத்துகிறாண்டு இதுவும் ஒரு பெரிய சாட்சி. இப்போது அந்த பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். அந்த பாடல் நீங்கள் கேளுங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஆபத்து அணுகாது இருக்க பாடல் வந்து ஒவ்வொரு திருப்பங்களும் சொல்லுவோம், இவங்க பாடுங்க, இந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் பாடுங்கன்னு. ஆனால் இந்த பாடல், இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து சந்தித்த பெங்களூராக இருக்கட்டும், இல்லை வெளியூரில் சந்தித்த முருக பக்தராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த பாடலை நீங்களும் பாடி உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பாடலை பரிந்துரை பண்ணி அவங்களை கேட்க வைங்க, பாட வைங்க, எழுத வைங்க. கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை மாறும். அதே சமயத்தில் இந்த சின்ன சின்ன ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாளைக்கு பெருசாக கொண்டு போய் விடும். முதல்ல இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் இருக்கணும்னா அந்த எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. எண்ணம் தான் இந்த மாதிரி ஆபத்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா இந்த பாடல் நீங்கள் படிக்க படிக்க விரைவில் அந்த எண்ணம் மறைஞ்சு நதி எண்ணமாக மாறி நல்ல எண்ணமாக மாறி அது உங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இப்போ பாடல் பார்ப்போம். மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குலம் கோதி வாரிரு தினங்கள் பூனோடு கொழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போமுவர்கள் நின்று தாழ்குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மாலிருள் அழுந்தி சாலமிகு நொந்து தவியாமல் காலையுள் எழுந்து உன் நாமமே கொலிந்து காதல் உமைமைந்த எனவோதி காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதையிரு பங்கின் மேவ வளர் கும்ப கோணநகர் வந்த பெருமாளே. கண்டிப்பாக இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிக்கங்க. மனப்பாடம் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பயம் வருதோ, இல்லை வந்து ஏதாவது ஒன்று நடந்துருமோ, இல்லை ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த பாடல் படிங்க. இந்த பாடலை குறிப்பிட்ட ஸ்தலம் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோயில் இருக்கிற முருகப்பெருமானது அன்னையார் சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திருச்செந்தூர், திருத்தணி எங்கெல்லாம் முருகப்பெருமான் ஆறுபடையில் அதீத சக்தி கொண்ட இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த பாடல் படிக்கலாம். எல்லா முருகர் கோயிலும் சக்தி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து இப்போ நீங்கள் திருச்செந்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர்கள் பட்ட துயரத்தை மீட்கிறதுக்காக முருகப்பெருமான் அங்கே சூரனை வதம் பண்ணார். அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி நிறைந்த இடத்துல நீங்கள் அந்த பாடல் படிக்கலாம். இல்லை எங்கேயுமே என்னால் போக முடியலன்னா உங்கள் வீட்லேயே உங்கள் பூஜை ரூம்லேயே உட்காந்து இந்த பாடல் படிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அது முருக பக்தராக இல்லைனா கூட இந்த பாடல் படிங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் முருக பக்தியில் இருந்து தான் இந்த பாடல் படிக்கணும், நம்ம முருகரை கும்பிட்டு இருந்தால் தான் இந்த திருப்புகழ் பாடல் வேலை செய்யுமா அப்படிலாம் கிடையாது. மனிதராக பிறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த திருப்புகழ் பாடல் பொருந்தும். இந்த திருப்புகழ் பாடல் சமர்ப்பணம் அப்படி தான் அன்னையனார் சொல்லியிருக்காரு. எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் இந்த பாடல்களில் வர வரிகள் அதுக்கு உண்டான அந்த எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த மாதிரி இந்த வரிகளுக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி இந்த பாடலில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் முருகனை கும்பிட்டதே இல்லையே, ஆனால் திருப்புகழ் பாடல் வந்து படிக்கலாமான்னு. ஸோ இந்த காணொலியில் நான் சொல்கிறது என்னென்னா, யார் வேணாலும் திருப்புகழ் பாடல் படிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட இது ஒரு பாடமாகவும் ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறத நினச்சி படிங்க. கண்டிப்பாக இந்த பாடலுக்கு உண்டான சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஸோ முருக பக்தர்கள் மட்டும்தான் திருப்புகழ் படிக்கணும்னு கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது, எப்பயாவது அவங்களுக்கு நிறைய பேரை பார்த்துருப்போம், என் வாழ்க்கையில் நிறைய பேர் அதை பார்த்துருக்கேன், எப்பயுமே ஒரு பதட்டமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பாடலை வந்து நீங்கள் சமர்ப்பித்து நிச்சயமாக அவங்க முருகப்பெருமான் கருணையோடு அதுலேருந்து வெளியே வரணும்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டி கொடுங்க. அடுத்தது 24வது பாடல், அதுவும் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல். விரைவில் அந்த பாடலில் சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.